ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். இது நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், நம்மளோட பிபிடி திவாகர் அவர்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எடுத்துக்கலையாமா, என்ன எதுன்னு தெரில. அதை தொடர்ந்து நிறைய கிரிஞ்சான ரீல்ஸும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் வீடியோ பார்க்க போகலாமா? வணக்கம் மக்களே. புகழ், கானா, வினோத், மாகாப்பா இவங்க என்னை தாக்கினதில் நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த சிஎஸ்ஆர் காப்பி அந்த நடவடிக்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? எங்க இது என்ன ட்ரஸ்ட் இஷ்யூ சார்? நீங்களும் போலீஸ்காரங்களா என்ன லவ்வர்ஸா? எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, ரீஅசூரன்ஸ் கூட எனக்கு அப்படின்னு போலீஸ்கிட்ட போய் டெய்லி நச்சரிக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா? மிஸ் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. அப்படியே தப்பு ஏதாச்சும் இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீ எதையாவது போய் உரண்டை இழுத்துருப்போ உன்னை போட்டு வெளுத்து விட்டுருப்பாங்க. கம்மன் போய் உட்கார அப்படின்னு இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்ட் இஷ்யூஸாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதால் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். ஓகேங்களா, சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண நான் வந்திருக்கேன். ஆனால் உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. உள்ளே விடலன்னா அதுக்கு ஒரு வேறு வீடியோ போடுறேன். உள்ளே விட்டாங்க அப்படின்னா கமிஷனர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீடியோ போடுவேன். கமிஷனர் மேலே எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. அவர் மேலே எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நான் எங்கேயாச்சும் போய் என்னத்தையாவது கம்ப்ளைண்ட் என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டேலண்ட். அப்படிங்கும்போது மாகாப்பா, ஆனந்த், புகழ் இவங்களுக்குலாம் சில பொறாமைகள், காண்டுகள், கடுப்புகள் இருக்க தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டேலண்ட்டை நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இப்போ அந்த டேலண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் ஏதோ பாட்டு பாட போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸு, அவரோட ஆக்ஷன்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம்லாம் இருக்குல்ல. இவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ பொட்டன்ஷியலாக பண்ணும்போது அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இன்செக்யூரிட்டிஸ் வரதானே செய்யும். மாகாப்பா, புகழ் அவங்களுக்குலாம் அந்த டேலண்ட்டை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கண்ணா, பாடுங்கண்ணா, எடுத்து வெளியே விடுங்கண்ணா உங்கள் டேலண்ட்டை. கமான்ண்ணா. பாட்டு பாடுற டேலண்ட் அண்ணங்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்கு. இன்னைக்கு என்ன பாட்டு பாடுற அப்படின்னா 3 படத்துலேருந்து தனுஷ் அவர்கள் அந்த அனிருத்தோட காம்போவில் அந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான படத்தில் இருக்கக்கூடிய ஹிட்டான பாட்டை எடுத்து பாடுறாரு இவ்வளோ கான்ஃபிடென்ட் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக பாடுவாங்கிறது தெரியும். அதை தான் நம்ம பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நான்லாம் எங்கள் அண்ணன் சப்போர்ட் தான். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ருதியை மட்டும் பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். தொலைவீனில் உன்னை நிலவீனில் கண்டேன் நலம் விசாரிக்கிற நிலவு கிட்டானா என்ன நடமாடனா, நிலவில் நடமாட. லிரிக்ஸும் தெரிய மாட்டேங்குது, மனப்பாடம் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. வயசான காலத்தில் இந்த டேலண்ட்லாம் வெளியே எடுத்து விடணுமா அப்படின்னு யாராச்சும் கேட்பாங்கண்ணா. ஆனால் இந்த வயசில் கூட இவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல், இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய படித்த நாகரிகம் தெரிஞ்ச ஒரு வீர பரம்பரையில் வந்த கெத்தான ஆள் நீங்கள். இந்த ஒரே காரணத்தால் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பொறாமப்படுறாங்கண்ணா. நீங்கள் பாடு அப்பா, அதான் அந்த க்யூட்னஸ்ங்கிறது. என்ன அனிருத் அவர்கள்னால இந்த அளவுக்கு பாட முடியுமா நான் கேட்குறேன். அவர் எப்படி பாடியிருப்பார்? பாட்டு நார்மலாக பாடுறாரு. நிஜமடி பெண்ணே தொலைவீனில் உன்னை நிலவீனில் கண்டேன் நடமாட. இது நார்மல் டோனுங்க. ஒரு பொட்டென்ஷியலோட ஒரு பண்ண அதை ரசித்து அந்த பாட்டை உள்வாங்கி இந்த பாட்டை மட்டிச்சு வெத்தலையாட்ட மென்று காரி துப்பி அந்த பாட்டை பாடணும் அப்படின்னா அது எப்படி? நிஜமடி பெண்ணே தொலை நல்லமாக கான்ஃபிடென்ட்டாக தப்பா லிரிக்ஸை பாடணும். ஆனால் இருந்தாலும் அதில் அவ்வளோ டேலண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. நீ பாடுன. ரொம்ப வலிக்குதோ, பயந்துட்டு நான் பயக்கிறேன். அதாங்க வலினா இப்போ அனிருத்துக்கு இருக்குது சாதாரண வலி. வலி அடி பெண்ணே பறைமுறை இல்லை சம்திங், எனக்கும் தெரியல லிரிக்ஸ். ஒத்துக்கிறப்பா, நல்லா ஒத்துப்பம்பா. அந்த வலியான ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அண்ணனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காதல் கியூட்டாண்டி ஒரு காதல் பண்ணும்போது வலி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ அண்ணன் என்ன பண்ணும்? வலி, ஐயோ அம்மா வலி, ஐயோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வலி ஜாஸ்தியாக. அதுதான் அந்த ஆக்ஷனுங்கிறது. இதுதான் தான் பொறாம. புகழ், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐயோ அப்பா, அடங்கப்பா. பழமாக அவர் பார்த்தீங்களா, அந்த வயிற்றுக்கும் செஸ்ட்டுக்கும் இங்கே ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் காட்டுறாரு. அது டான்ஸ் ஸ்டெப்புன்னு நினைக்காதீங்க. அவர் காட்டுறாரு பாரு, எக்ஸசைஸ் பண்ணி கையை எப்படி கட்டு மஸ்தாக வச்சுருக்க உடம்பு அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாட்டு பண்ணும்போதே ஃபிட்னஸ் பண்ணும்போதே மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடு. இந்த மாதிரி நிறையாங்க. மல்டி டேலண்டட் பர்சன் மட்டும் கிடையாதுங்க, மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிங்க அண்ணன். அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி, மல்டிபிள் டிசார்டர், ஒரு பொட்டன்ஷியல், ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் சேர்ந்து பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க எனக்கு. எங்கள் அண்ணனை டேலண்ட்டை பார்த்து
மற்றவங்களுக்குலாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்கிறேன். புரியுதுல உங்களுக்கு? அதான் அப்படி தான் சொல்ல வந்தேன். மாக்காப்பா ஆனந்தன்னா பொறாமல் உங்களுக்கு செவனேன்னு இருக்கிறது இல்லை, கம்பி எடுத்து காலில் சொருகி விட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது? சூப்பர்ண்ணா அப்படின்ட்டு யாராவது சொன்னீங்கன்னா தான். நீ பார்த்த விழிகள். ஏன்னா ஜனகன மனவை போட்டிருக்காங்க. அதாங்க ஆப்போசிட்டில் ஸ்கூலில் அங்கே ஆந்தம் ஓடுது ப்ரேயர் முடிச்சுட்டு. அதனால இப்போ அண்ணா அட்டென்ஷன்லேயும் இருக்கணும், அட் த சேம் டைம் டேலண்ட்டை ஒன்ஸ் அவர் காமிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா பிக் பாஸ் வீட்லேயே பார்த்துருப்பீங்க, பிக் பாஸே கூப்பிட்டாலும் திரும்பி போக மாட்டார். அதனால அட்டென்ஷன் நின்றுக்கிட்டாரு. இப்போ பாட்டு பாடிட்டு நீ பார்த்த நொடிகள். இதில் ஏப்பம் வந்துச்சு. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா. ஐயோ எப்படி ஒரு பாட்டுக்குள்ளே மூழ்கிட்டேன் நான் பட் சொல்கிறேன். ஆனால் இது அண்ணன் பாடும்போது இவனை கவனிச்சிங்களா? இப்போ எனக்கு ஒரு ஏப்பம் வருதுன்னு வச்சுக்கலாம். நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடி, இப்படி தான் பாடுவோம். ஆனால் அண்ணன் பாடும்போது ஏப்பம் வருது. ஏப்பத்தையும் மேனேஜ் பண்ணி, ராகத்தையும் மேனேஜ் பண்ணி, ஸ்ருதியும் மேனேஜ் பண்ணி, பாட்டையும் கற்பழிச்சு அவர் எப்படி பாடுறாரு பார்த்தீங்களா? நீ பார்த்த நீ பார்த்த, பாட்டோட சேர்த்து ஏப்பத்தை வெளியே விட்டார். அவ்வளோதான். அதான் அந்த மாடுலேஷனுங்கிறது. தளபதி என்னாச்சு உங்களுக்கு? கேன்சர் பேஷண்ட்டாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க. யாரா இவருங்க? ஸோ மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் ஆப்போசிட் இருக்க கட்சி தலைவர் தான் பிரச்சனை. இவங்களுக்கு வந்து தொண்டரே பிரச்சனையாக இருக்கான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எதுக்குங்க பாடல் படுக்கிறக்கா? இல்லை இவரை சொல்கிறேங்க நான். பாருங்களேன் இவரை. அவர் கேட்டார்னா அதில் எவ்வளோ ஒரு கரிஸ்மேட்டிக்காக இருக்குது, அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிடக்கூடாது. அதை வச்சு கான்டென்ட்டுங்கிற பேரில், மில்க் பண்ணுற பேரில் அவரை மாதிரியே சட்டையை போட்டு கெட்டப்பை போட்டு ஷேட்டை பண்ணுறது. ஐயோ அவரை மாதிரி போர்டு லாங்குவேஜும் ட்ரை பண்ணுறாங்களாமா. சாங் 129 கல்லை மட்டும் கண்டால். ஓ இது இவரே ஓன் பாட்டு பாடுற. என்னதாலும் எங்கள் திவாகரன் அளவுக்கு வராது, பட் பார்ப்போம். பெருமாள் கோயிலெலாம் மூடிட்டாங்கப்பா. இப்போ எதுக்கு? இல்லை சொல்கிறேன், இந்த மாதிரி எதுவும் அஷ்ட சக்திகள் எதுவும் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது, அபஷ்டகுரமான சக்திகள் வந்துக்கூட பெருமாள் கோயிலெலாம் மூடிடுறாங்களா? இப்போ தான் காரணம் புரியுது. நீ தான் பாட்டு பாடிட்டு இருக்கியா? பாவண்டா நாராயணன், அவர் ஏன்டா பிடிச்சிருக்கிற? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, தெரியாது. கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது, தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, தெரியாது. டேய் என்னடா டேய் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. என்கிட்ட என்ன லேக் ஆகுதுன்னா கான்ஃபிடன்ஸ் தான் லேக் ஆகுது. மற்றதெல்லாம் இந்த ஓரத்தில் பள்ளி ஓட்டுற மாதிரியாச்சும் ஒட்டிக்கிட்டு இருக்குதாட்டு இருக்குது. ஆனால் கான்ஃபிடென்ஸுங்கிறது சுத்தமாக அதுதான். எப்படிங்க எனக்கு? ஆனால் என்ன ஆனாலும் திவாகரன் பாட்டளவுக்கு அந்தளவுக்கு வரல இது. பட் இதுவும் ஓகே தான். கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது, 8 என் கழியும் என்றால் 5 என் கழியாது. ஓ இருங்க பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதோ மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் கேட்குறாரு. 8 கழியும் அப்படின்னா 3, 5 8 -3 அவ்வளோதான் கழியுமே எப்படி பார்த்தாலும். அது மைனஸுங்கிற காரணத்தினால அதை நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை. ஏன்னா லைஃப்னாலே மைனஸ் இருக்கணும் ப்ளஸ் இருக்கணும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும் லைஃப்பில். இப்போ பாட்டு தான் பாடிட்டு இருந்தாரோ? என்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தார், ஏதோ மேக்ஸ் ப்ராப்ளம் கேட்டார்னு நினச்சேங்க. பாட்டில் 8 ஏன் கழியும் என்றால் 5 ஏன் கழியாது, அஷ்டாட்சரம் பார்க்கும் நெஞ்சு இன்னும் வரும். ஆனால் ஒரு பாட்டு அது நான் சாரிங்க கான்வர்சேஷன் நினச்சிட்டேன். சாரி ப்ரோ. அஷ்டாட்சரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்சாட்சரம் பார்க்காது, ஊழல் கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாவும் சுத்தம்தான். கொரியன் பாட்டுங்க அவர் பாடுறது. நான் கூட தமிழ் பாட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் புரிஞ்சுது எனக்கு. தாத்தா தாத்தா போட்டி கோட்டு தாத்தா ஏதோ பண்ணுறாரு என்னன்னு பார்க்கலாம். உளந்தூர்பேட்டை உலகநாதனா? ஜோதிடர் ஸ்ரீ முருகேசன். ஓ வீடியோ, ஓ ரீல்ஸுங்க. 1952. தாத்தாவை பிராங்க் பண்றாங்க. இல்லங்க இல்லையா? சிங்கிளா இருக்கீங்களா நீங்க? திவாகர்ல ஒரு செட்டா? தக்கோலம் அரசு மரத்தாண்டா சுடுகாட்டுல. தற்கொலம் சுடுகாட்டுல இருந்து டேரக்டா கால் பண்றாரா? அப்படிங்களா? சிரிக்கிறாரு தாத்தா. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லைங்க சத்தியமா. ஐயோ ஏங்க ப்ரொஃபைல் வருது.
யாரா டிவில பையன் இதெல்லாம் ரீல்ஸில் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நண்பர்களே. தாத்தா ஃபுல்லாக கோவமா சிரிக்கிறாரு தாத்தா. ப்ராங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா தாத்தாவை பாவண்டா, ஒரு ப்ராங்க்னு கூட தெரியாமல் டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. அதான் அந்த ஏஜில் கூட அவ்வளோ கோவம் சுருக்குன்னு வருது பாருங்க. அதாங்க மேல் ஈகோங்கிறது. அது கொஞ்சமாச்சும் வேணும் மாட்டிருக்குது வாழ்க்கையில், இல்லாட்டி இப்படி இருக்க வேண்டியது தான். டாடா பை சொல்லி கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பை டாட்டா. இந்த சப்ஸ்கிரைபு, ஹைப்பு, லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இதெல்லாம் எதுவுமே பண்ணலைனாலும் அதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா பை டாட்டா பாய்.